இன்றைய செய்தியினுடைய தலைப்பு உன் விக்கிரகத்தை உடைத்து எறி. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். விக்கிரகம் என்பது எப்பொழுதும் பொம்மை அல்ல, சிலை அல்ல. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஒரு பொருளோ ஒரு ஆளோ எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அந்த பொருளோ அந்த ஆளோ நமக்கு விக்கிரகமாகிறது. நம்முடைய ஜெப நேரம், வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார், அவரை பார்த்துவிட்டு இது நம்முடைய ஜெப நேரம் என்று கண்ணை மூடி 1 மணி நேரம் ஜெபத்தில் இருந்து அதன் பிறகு வந்தவரை பார்ப்போமானால் வந்தவர் போய் 1 மணி நேரம் ஆகியிருக்கும், அவர் போய் சேர்ந்திருப்பார். ஏன் நீங்கள் அவரை உபசரிக்கவில்லை? கடவுளுக்குத்தான் முதலிடம். ஜெப நேரத்தில் யார் வந்தாலும் பேச மாட்டேன். இப்படிப்பட்ட இலக்கணங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தரவில்லை. வந்திருக்கிறவரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறோம், ஐயா 5 நிமிடம் பொறுங்கள், நான் என்று சுருக்கமாக ஜெபம் பண்ணிவிட்டு உங்களை சந்திக்கிறேன். அவனை பேசிவிட்டு அந்த ஜெபத்தை தொடர்ந்து நடத்துங்கள். அவர் வந்தது நிமித்தமாக ஜெபத்தை கேன்சல் பண்ணிவிடக்கூடாது. அதை கேன்சல் பண்ணினால் அவருக்குத்தான் முதலிடம், கர்த்தருக்கல்ல. ஆகையினால் அருமையானவர்களே, நீங்கள் இந்த பின்னணியில் யோசியுங்கள். என் வாழ்க்கையில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறேனா? என் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பொருளை நான் வேறு யாருக்கேனும் கொடுக்கிறேனா? கர்த்தரை நேசிப்பதற்கு பதிலாக வேறு யாரையும் நேசிக்கிறோமா? இவைகள் எல்லாம் நமக்கு விக்கிரகங்களாக மாறிவிடுகின்றன. பரிசுத்த பவுல் நம்மை எச்சரிக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் சபையை குறித்து இந்த எச்சரிப்பை அனுப்புகிறார். அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறிவிட்டார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். பவுல் எச்சரிக்கிறார். சிலர் அன்றைக்கு விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறி போனார்கள். அவர்கள் யார்? தேவனது பிள்ளைகள், கர்த்தராலே நடத்தப்படுகிறவர்கள், அதிசயங்களை கண்டவர்கள். அவர்கள் தான் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாறி போனார்கள். அதுபோல நீங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறிவிடாதீர்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அருமையானவர்களே, அன்றைக்கு அப்படி விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறி போனது யார்? எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட இஸ்ரவேலர்கள், கர்த்தராலே நடத்தப்பட்டவர்கள், செங்கடலை பிளந்து கடந்து வந்தவர்கள், வானங்களித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். இத்தனையும் அனுபவித்த ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் கர்த்தரை விட்டுவிட்டு ஒரு கன்று குட்டியை வணங்க ஆரம்பித்தார்கள், ஒரு சிலையை வணங்க ஆரம்பித்தார்கள். அதுபோல நீங்கள் ஆகாதீர்கள். சொன்னது பவுல். யாரை பார்த்து? கொரிந்து சபையை பார்த்து, சபையை பார்த்து இன்றைக்கு பவுல் சொல்லுவார், நீங்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாறிவிடாதீர்கள். அருமையானவர்களே, நாம் சொல்லுவோம், நான் பொம்மையை வணங்க மாட்டேன், நான் சிலையை வணங்க மாட்டேன். சரி, அவர்கள் ஏன் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறி போனார்கள்? நம்முடைய சூழ்நிலை என்ன? அதை நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
அருமையானவர்களே, மோசேக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. மோசே யார்? மோசே அவருடைய தலைவன், அவளை வழிநடத்தி வந்த அருமையான தலைவன். அந்த தலைவனை காணவில்லை. 40 நாட்கள் ஆகிவிட்டன. மோசேயை ஜனங்கள் தேடுகிறார்கள். நிச்சயமாய் காத்திருக்க வேண்டும். பதறி போகிறார்கள். பதறி போனாலும் மோசே என்ற தலைவனுக்கு பதிலாக யாரை தேடி இருக்க வேண்டும்? வேறொரு தலைவனை தேடி இருக்க வேண்டும். ஒரு தலைவனுக்கு பதிலாக ஒரு தலைவனை தேடுவதற்கு பதிலாக ஒரு தலைவனுக்கு பதிலாக வேறு தெய்வத்தை தேடினார்கள். ஒரு மனிதருக்கு பதிலாக ஒரு மனிதரை தேடுவதற்கு பதிலாக வேறு தெய்வத்தை தேடினார்கள். மிக வித்தியாசமான மனப்பான்மை. மோசே என்ன ஆனானோ தெரியாது. நாங்கள் வேறொரு தலைவனை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லியிருந்தால் ஓரளவுக்கு நியாயம். ஜனங்கள் சோர்ந்து போனார்கள். மோசையை காணவில்லை, வேறு தலைவனை தேடுகிறார்கள் என்று சொல்லிவிடலாம். ஆனால் இவர்களும் வேறு கடவுளை தேடினார்கள். எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும். அருமை. ஏன் அப்படி தேடினார்கள்? யெகோவா முதலாவது கடவுள், அதற்கு அடுத்த கடவுள் யார்? மோசே. அப்படித்தான் ஜனங்கள் வைத்திருந்தார்கள். மோசேயை ஒரு விக்கிரகமாக வைத்திருந்தார்கள். எந்த மனிதனை விக்கிரகமாக மனிதர் வைக்கிறானோ அவன் நிமித்தமாக ஜனங்கள் இடறி போவார்கள். Moses was not a substitute to God. தேவனுக்கு அவர் பதிலாளர் அல்ல. ஆகவே மோசேயை அந்த அளவுக்கு ஜனங்கள் உயர்த்தியிருக்க கூடாது. He was just a prophet, a guide, a philosopher, a friend. அதற்கு மேலாக தெய்வீக அளவுக்கு அவள் உயர்த்தி மனதில் வைத்திருந்ததினாலே, அவனை காணாததினாலே எங்களுக்கு வேறு தெய்வம் வேண்டும். மோசே என்ற தெய்வம் இப்போது எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு வேறு தெய்வம் வேண்டும் என்று கேட்டார்கள். பிரியமானவர்களே, எழுத்தின்படி மோசேயை தெய்வம் என்று எழுதவில்லை. ஆனால் அவருடைய இருதய நம்பிக்கைகள், அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் மோசேயை ஒரு கடவுளாகவே அவர் வைத்திருந்தார். அது ஒரு தவறு. அதற்கு பதிலாக வேறொரு தெய்வத்தை தேடியது அதைவிட தவறு. பிரியமானவர்களே, விக்கிரகத்தை வழிபட வேண்டும் என்ற இந்த எண்ணம் அவளுக்கு எப்படி உண்டாயிற்று? யெகோவாவை பாடி துதித்து கர்த்தருடைய கரத்தில் உள்ள வல்லமையை கண்டு மகிழ்ந்து அவருடைய பராக்கிரமத்தை எல்லாம் கண்ட ஜனங்கள் திடீரென்று எப்படி விக்கிரகத்துக்குள்ளே போனார்கள்? அருமையான சகோதரனே, அசெம்பிளி சகார் விசுவாசியே, திடீரென்று வேளாங்கண்ணி ஆலயத்தில் போய் நிற்கிறாயோ? மாதா அற்புதம் செய்வார் என்று எண்ணுகிறோ எண்ணம் உனக்குள்ளே வருகிறதோ? விக்கிரக ஆராதனைக்குள் பிரவேசிக்காதே. கர்த்தருக்குள் வந்த நீ மறுபடியும் விக்கிரக தோப்புக்குள்ளே நடமாடாதே. இங்கு இவர்களுக்குள்ளே விக்கிரக ஆராதனை ஏன் வந்தது என்றால், யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. யோசுவா 24:14 வசனம் அவருடைய உள்ளத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு, இப்போது சொல்லுகிறான் யோசுவா, எகிப்திலே நீங்கள் விக்கிரகத்தை வணங்கினீர்கள், எகிப்திலே கன்று குட்டியை வணங்கினீர்கள், செழிப்பு என்ற தெய்வத்தை வணங்கினீர்கள். அதை நீங்கள் தள்ளுங்கள். அப்படியானால் இஸ்ரவேலுடைய உள்ளத்திலே, அவருடைய சரீரத்திலே, இரத்தத்திலே இன்னும் என்ன இருக்கிறது? விக்கிரக ஆராதனை. இந்த விக்கிரக ஆராதனை அவளுக்குள்ள எப்படி வந்தது? எகிப்திலிருந்து.
400 வருஷம் எகிப்து வாழ்க்கை, 4 தலைமுறை இரத்தத்தோடு இரத்தமாய் விக்கிரக ஆராதனை கலந்து கிடக்கிறது. என்னதான் தேவன் அவளை நடத்தினாலும் அவர்களுக்குள் மறைந்து கிடக்கிற விக்கிரக ஆராதனையுடைய ஆவி கிரியை செய்கிறார். என் அருமையான சகோதரனை, ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் பெற்று அந்நிய பாஷை பேசி மகிழ்கிற சகோதரனே, உன் திருமணத்தன்று நாள் பார்க்கிறது என்ன? உன் பிரயாணத்துக்கு நட்சத்திரம் பார்க்கிறது என்ன? உன் வாழ்க்கைக்கு அடையாளம் தேடுகிறது என்ன? இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆகுமா? நாள் பார்க்கிற கிறிஸ்தவன் கிறிஸ்தவனா? ஜாதி பார்க்கிற கிறிஸ்தவன் கிறிஸ்தவனா? இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது? எகிப்திலே ஜாதி உண்டு. எகிப்திலே நாள் பார்ப்பார்கள், நட்சத்திரம் பார்ப்பார்கள். உனக்கோ நாளும் நட்சத்திரம் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆகையினால் என் அருமையான சபையே, நீ முற்றிலுமாக விக்கிரக ஆராதனை விட்டு வெளியே வர வேண்டும். ஒரு பொம்மையை வணங்கவில்லை, சிலையை வணங்கவில்லை. ஆனால் நாள் பார்க்கிறாய், நட்சத்திரம் பார்க்கிறாய், 3 பேராய் போக மறுக்கிறாய். இதெல்லாம் புறஜாதி எடுத்து நீங்கள் கற்றுக்கொள்ளாதீர்கள். இப்போது பாருங்கள், பழைய நம்பிக்கைகள் திரும்ப வருகின்றன. கிறிஸ்தவனுக்கும் பழைய நம்பிக்கைகள் வருகின்றன. சரி, 40 நாட்கள் ஏன் கர்த்தர் எடுத்தார்? அவர் கொடுத்த கட்டளையை 20 நிமிடத்திலே கர்த்தர் கொடுக்க முடியும். ஏன் 2 நிமிடத்தில் எழுதி மோசே எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி இருக்க முடியும். Within a couple of minutes God could have given those commandments, but he took 40 days. ஆனால் 40 நாட்கள் எடுத்தார். எதற்காக? To test the patience of Israel. இஸ்ரவேல் மக்களுடைய பொறுமையை சோதிக்க. எந்த பொறுமையை? இவர்கள் ஒரு காலத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனத்தில் சொன்னான், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே மாட்டீர்கள், கர்த்தர் உங்களை தண்டிப்பார். இப்படி சொல்லும்போது அவள் சொன்னார்கள், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர்கள் திரும்ப சொல்லுகிறார்கள் மோசேக்கு. என்ன சொல்கிறார்? வாசியுங்கள். கர்த்தர் சொல்வதெல்லாம் செய்வோம். இப்படி சொல்லியிருக்கிறார்கள். மோசேயை பார்த்து, மோசே மாஸ்டர், கோபப்படாதீர்கள், என்னவெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறாரோ அத்தனையும் செய்வோம். மோசே இதை எடுத்துக்கொண்டு போய் சொல்லுகிறார். யெகோவா அவரிடத்தில் பேசுகிறார். கர்த்தாவே, உமது ஜனங்கள் சொல்கிறார்கள், நீர் என்ன சொன்னாலும் அவள் கேட்பார்களாம். அப்படியா? இரு, நான் சொல்வதையெல்லாம் எழுது. 40 நாள் எடுத்தார். ஏனென்றால் அவர்கள் பொறுமையாயிருக்கிறார்களா? சொல்வதை கேட்பது ஒரு பக்கம், சொல்வதையாவது காது கொடுத்து கேட்க காத்திருப்பார்களா? எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிவோம் என்று சொன்னார்கள். என்ன சொல்ல போகிறார் என்பதற்கு காத்திருக்க மனமற்று போய்விட்டார்கள். எவ்வளவு அக்கறையற்றவர்கள் என்பது அவர்கள் தங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் தாமதப்பட்டார். நம்முடைய ஜெபத்துக்கும் கர்த்தர் தாமதப்படுகிறார். எதற்கு? நாம் யார் என்று நம்மை அறிந்து கொள்ள, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள, நம்முடைய பொறுமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள, தேவன் மீது உள்ள நம்பிக்கை நமக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் தாமதப்படுகிறார். அதனால் தான் 40 நாள் தாமதம். இஸ்ரவேல் ஜனங்கள் பொறுமையற்று போனார்கள். எதற்கு? கர்த்தர் சொன்னதை செய்வதற்கல்ல, சொன்னதை கேட்பதற்கே. அதற்கு கூட காத்திருக்க முடியாதபடி அவள் விக்கிரகத்தை தேடி போய்விட்டார். அருமையானவர்களே, யாரை பார்த்து அவள் கேட்டார்கள்? எங்களுக்கு முன் செல்லும் தெய்வம் வேண்டும் என்று யாரிடத்தில் கேட்டார்கள்? ஆரோனிடத்தில்.
ஏன் ஆர்வனிடத்தில் கேட்கிறார்கள்? தைரியம். பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, எங்களுக்கு பயமா இருக்கு. அப்ப யார்கிட்ட சொல்ல போறீங்க? அசிஸ்டன்ட் பாஸ்டர். ஈஸி அப்ரோச். மோசே ஜனங்களை பொறுத்தவரையிலும் தீவிரவாதி, ஆன மிதவாதி ஆரோன் கட்டுப்பாட்டில் குறைந்தவன். மோசே எதிரிமே கட்டுப்பாடு உடையவன், கோபமாயிருக்கிறவன். ஆரோன் அப்படி அல்ல. ஆகவே மெதுவான நடையை தெரிந்தெடுத்தார்கள். ஆவிக்குரிய காரியத்தில் யார் கண்டிப்பாக இருப்பார்களோ அவர்களை தள்ளிவிட்டு யார் தளர்நடை போடுகிறார்களோ அவர்களை தெரிந்து கொள்கிறார். இதுதான் மனித சுவாபம். வீட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பாவிடம் போய் இதை சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். நான் அப்பாவோட சொல்ல மாட்டேன், பயமா இருக்கு. அம்மாவிடம் சொல்றியா? அம்மாவிடம் சொல். ஏன் அம்மாவிடம் போகிறான்? அம்மா குற்றங்களை கண்டிப்பதில்லை, அம்மா தண்டிப்பதில்லை. அம்மா எளிதாக கண்ணீர் துடைத்து விடுவார், அம்மாவும் சேர்ந்து அழுவார்கள். அருமையானவர்களே, எல்லா தாயும் அப்படி இல்லாவிட்டாலும் பொதுவாக நான் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, நான் சகோதரிக்கு சொல்லுவேன், உங்கள் மகனோ மகளோ உங்கள் பலவீனத்தில் அடைக்கலம் தேட விடாதீர்கள். அப்பாவை விட்டு உங்களிடத்தில் ஓடி வருவது உங்கள் பலவீனத்தில் வரக்கூடாது. அன்பிலே உங்களை தேடி வரலாம். நீங்கள் கண்டிக்க மாட்டீர்கள், தண்டிக்க மாட்டீர்கள், குற்றத்தை பார்க்க மாட்டீர்கள் என்ற இந்த எண்ணத்தில் உன் பிள்ளை உன்னை தேடி வரக்கூடாது. சகோதரியே, ஆரோனை தேடி வந்த காரணம் அதுதான். எளிதாக செய்து கொடுப்பான், பாவத்தை கண்டிக்க மாட்டான், மீறுதலை காண மாட்டான். மோசையை போல் அல்ல. இந்த எண்ணம் தான் பாவம் செய்ய தூண்டியது. ஆரோன் தடுத்திருக்க வேண்டும். என் ஜனங்களே, மோசே வரட்டும், அவன் வந்த பிறகு பேசிக்கொள்ளலாம் சொல்வதற்கு பதிலாக 3 லட்சம் மக்களை தன்னுடைய கரத்தில் வைத்து விக்கிரகத்துக்கு போக விடாதபடி தடுத்த மோசே 40 நாட்கள் இல்லாததினாலே அந்த தேசமே கெட்டு போக வழி வைத்தான் ஆரோனுடைய பலவீனம் அந்த வழியை திறந்தது. என் சகோதரனை, நீ தகப்பன் என்ற ஸ்தானத்தில் இருக்கிறாய், பலவீனனாயிராதே. கணவன் என்ற ஸ்தானத்தில் இருக்கிறாய், பலவீனனாயிராதே. மனைவி என்ற ஸ்தானத்தில் பலவீனனாயிராதீர்கள். கர்த்தருக்குள் வைராக்கியமாயிருங்கள், தேவனுக்காக வைராக்கியமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஜனங்கள் எல்லாரும் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு முன் செல்லும் தெய்வம் என்று. ஜனங்களுடைய விருப்பத்திற்கு ஊழியக்காரர் சாயக்கூடாது. இன்றைக்கு மனிதனுக்கு விருப்பத்துக்கு தக்க பிரசங்கங்கள். நேற்று இரவு நான் ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். உண்மையாகவே வருத்தத்தோடு படுத்து, எத்தனை லட்சம் மக்களுக்கு வஞ்சிக்கப்படுகிறார்கள். மக்களுக்கு விருப்பமான பிரசங்கங்கள், ஜனங்களை தாளாட்டி கொண்டே இருக்கிறார். என் பிரியமான சபையே, கடினமான உபதேசங்களை கேளுங்கள், ஆரோக்கியமான உபதேசங்களுக்கு செவி கொடுங்கள், பொழுதுபோக்கு இடத்திற்கு போகாதீர்கள். இப்போது பாருங்கள், இவர்கள் விக்கிரகத்தை செய்து என்ன செய்கிறார்கள்? 6ஆம் வசனம் வாசியுங்கள். உட்கார்ந்து விளையாட ஆரம்பித்தார்கள். என்ன செய்கிறார்கள்? தொழுகை. தொழுகையிலே என்ன நடக்கிறது? புசிக்கவும் குடிக்கவும். எகிப்தின் பாரங்கள், எகிப்தின் வெறி, எகிப்தின் நடனங்கள். அருமையான சகோதரி, சகோதரி, இந்த நாட்கள் ஊழியங்கள் கெட்டு போய்விட்டன.
ஊழியக்காரர்கள் திருடர்களாய் போய்விட்டார்கள். என் வேதத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள். என் சத்திய வேதம் புரட்டப்படுகிறது. ஆனாலும் கண்டிக்க யாரும் இல்லை. அதை சுட்டிக்காட்ட ஒருவரும் இல்லை. இவர்கள் உட்கார்ந்து விளையாட ஆரம்பித்தது போல திருச்சபைகள் விளையாட ஆரம்பித்து விட்டன. உட்காரவும் எழுந்து விளையாடவும் ஆரம்பித்திருக்கின்றன. என் அருமையான சகோதரனே, நான் ஒரு விதத்திலே என் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன் தென்னிந்திய திருச்சபைகளுக்காக. அந்த திருச்சபைகளிலே இந்த நடனங்கள் இல்லை, அந்த திருச்சபையிலே இந்த களியாட்டுகள் இல்லை, அந்த திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட அத்துமீறல்கள் இல்லை. இவை எல்லாம் எங்கே வந்திருக்கின்றன யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட அத்துமீறல்கள் எல்லாம் எங்கு வந்திருக்கின்றன? ஆகவே அருமையானவர்கள், இந்த நாட்களில் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் விக்கிரக ஆராதனைக்காரனாய் போனார். என்ன விக்கிரகம்? ஒரு கன்று குட்டியை செய்து அதை வணங்கினார். முன்பே நாம் பார்த்திருக்கிறோம். இதை கன்று குட்டியை வழிபடுகிறார்கள். இப்போது பாருங்கள், மோசே வந்து கொண்டிருக்கிறான். யோசுவாவை பார்த்து பேசுகிறான். யோசுவா, பெரிய சத்தம் கேட்கிறது அல்லவா? ஆரவாரமாக ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா? என்ன நடக்கிறது? யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பாளையத்தில் யுத்தத்தின் சத்தம் கேட்கிறது. ஜனங்களிடத்தில் யுத்தத்தின் சத்தம் கேட்கிறது என்றான். உடனே மோசே சொல்கிறான், வாசியுங்கள். அது வெற்றி சத்தமும் அல்ல, அது தோல்வியின் சத்தமும் அல்ல. ஆகவே தவறான தொழுகைக்கு உதவியாக இருந்தது எது? பாடல்கள். இன்றைக்கும் பாடல்கள் தவறான தொழுகைக்கு கதவு திறந்து வைக்கிறது. தவறான இசைகள், தவறான பாடல்கள், ஆரவார நடனங்கள், இதெல்லாம் எந்த பெயரில் நடக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நடனங்கள் நடக்கின்றன. பெண் பிள்ளைகள் துணியை கையில சுற்றி சுற்றி ஆடுவது நடக்கிறது. என் பிரியமான சபையே, இப்படிப்பட்ட காரியத்துக்கு வாலிப உலகம் விலகி இருக்க வேண்டும். ஒருவேளை எல்லாருக்கும் பிரியமாக இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் பிரியமான ஆரூர் செய்தான். ஆனால் கர்த்தர் அதை அருவருக்கிறவர். வாலிபனே, நீ கிறிஸ்தவ வாலிபனாயிரு. நீ உலகத்தின் வாலிபன் அல்ல. உலகத்தின் வழிபாட்டுக்கு நீ போய்விடாதே. ஆண்டவருக்கு நீ வைராக்கியமாயிரு. பாருங்கள், சொல்லப்படுகிறது பாடல்கள், பாட்டு சத்தம், பாடல்கள் தான் இன்றைக்கு அநேக மக்களை வெளியே கொண்டு போய்விட்டன. ஆகவே துதி ஆராதனையிலே ஜாக்கிரதையாயிருங்கள். 12 மணி நேரம் துதி ஆராதனை, 24 மணி நேரம் துதி ஆராதனை. நிதானியுங்கள், சபையாரை நிதானியுங்கள். நான் பாட்டுக்கு விரோதமானவன் அல்ல. என் வாழ்க்கையில் கடவுளற்றவனாய் நான் அலைந்து திரியும் போது, மதிகட்டவனாய் நான் அலையும் போது, மதுரைக்கு மேற்கே ஒரு கற்பாறையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது, நான் உட்கார்ந்திருந்த கற்பாறைக்கு எதிரே ஒரு வீட்டிலே ஒரு சகோதரி அருமையான ஒரு இசையை வைத்தார்கள். அதோடு அவர் ஒரு பாட்டு பாடினார்கள், நியரர் மை காட், நியரர் டு மீ. இந்த பாடல் என் இதயத்தை உடைத்தது. கடவுளற்ற ஒருவனு இந்த பாட்டை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஒரு நாள் மன சஞ்சலம் உள்ளவனாய், மிகுந்த வேதனை உள்ளவனாய், என் இதயமே நொறுங்கி போக அளவுக்கு துக்கம் உள்ளவனாய் போறேன். என்னுடைய மனைவி என்னிடத்தில், எதற்காக இவ்வளவு வருத்தம், எதற்காக இவ்வளவு சங்கடம், எதற்காக இவ்வளவு சோகம்? நான் சொன்னேன், என் மகள், என்னுடைய மனைவி ஒரு பாட்டு பாடினாள். அந்த பாடல், நான் என்னதான் செய்தாலும் என் கர்த்தர் எனக்கு தராவிட்டால் அத்தாலே ஆகுமோ என்று கருத்துப்பட ஒரு பாடல். அந்த பாடல் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது.
என் அருமையான சபையே, பாடலை வெறுத்து இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ண பரவாயில்லை. ஐ எம் நாட் a fool. ஆனால் இன்றைக்குள்ள பாடல்கள் எப்படி வெளியே இழுத்து கொண்டு போகின்றன, ஜனங்களை எப்படி வேறு விதமாய் திருப்புகின்றன என்பதை அறிய வேண்டும் என்பதற்காகவே நான் இதை சுட்டி காட்டுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஆகையினால் அன்றைய விக்கிரகம் உருவான காரணம் இவையெல்லாம். இவைகள் தான் அன்றைக்கு விக்கிரகத்தை உருவாக்குவதற்கு காரணங்களாக அமைந்திருந்தன. இனி உங்களுக்கு 1-2 காரியத்தை சொல்லி இந்த சுருக்கமான பிரசங்கத்தையே நான் முடிக்க விரும்புகிறேன். எவ்வளவு நேரம் பேசுவேன் என்று தெரியவில்லை. நான் ஒரு சில கருத்துக்களை சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். கடவுளை பற்றி நமக்கு தெளிவான அறிவு இருக்க வேண்டும். கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அந்த கடவுளுக்கு நமக்கு தொடர்பே இல்லை. தூணிலும் துரும்பிலும் எங்கும் இருக்கிற கடவுள் அப்படித்தான் இருக்கிறார். இந்து கோயிலிலே கடவுள் உண்டா? உண்டு. ஒரு முகமதியன் பக்கத்திலே கடவுள் உண்டா? உண்டு. ஒரு இந்து சகோதரன் பக்கத்திலே கடவுள் உண்டா? உண்டு. அது யார்? சர்வ வியாபி, எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிற கடவுள். The omnipresent God, எல்லா இடமும் வியாபித்திருக்கிற கடவுள். அந்த கடவுள் நம்மோடு பேச மாட்டார். அந்த கடவுளுக்கு நமக்கு தொடர்பில்லை. சர்வ வியாபி என்ற கடவுளத்தில் நாம் ஜெபம் பண்ண முடியாது. அதில் தன்னில் தானே நம்மை சூழ இருப்பார், தன்னில் தானே நம்மோடு இருப்பார், எங்கும் நிறைந்திருப்பார். அவரை உணர முடியாது, அவரோடு பேச முடியாது, அவர் நம்மோடு பேச மாட்டார். அப்படியானால் நம்மோடு பேசுகிற கடவுள் யார்? வெளிப்படுத்துகிற சமூகம். எங்கும் நீங்கி எங்கும் நிறைந்திருக்கிற கடவுள் அல்ல. இந்த கடவுள் நமக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தினால் தான் கடவுளுக்கு நமக்கு தொடர்பு இருக்கிறார். ஆகையினால் அருமையானவர்களே, வெளிப்படுத்துகிற கடவுள் நம்மோடு பேசுவார். வெளிப்படுத்துகிற கடவுள் நம் கண்ணீரை துடைப்பார். வெளிப்படுத்துகிற கடவுள் நம்மை கண்டிப்பார், தண்டிப்பார், பேசுவார், ஆற்றுவார், தேற்றுவார். இதெல்லாம் யார் செய்வார்? The revealed presence of God. நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவ சமூகம். கடவுளுக்கு 2 சமூகம். எதெல்லாம்? எங்கும் வியாபித்திருக்கிற சமூகம். அது நம்மோடு பேசாது. கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று இந்து சொல்கிறான், கிறிஸ்தவன் சொல்லுகிறோம். அந்த கடவுள் நம்மோடு பேசுகிறதில்லை, நம்மோடு உறவாடுவதில்லை. நோ என்கவுண்டர் வித் தி ஓம்னிப்ரெசன்ட் காட். நம்மை சுற்றிலுமாய் இருக்கிற ஜனங்களோடு நாம் பேசுகிற கர்த்தரோடு நாம் பேசுகிறதில்லை. அந்த கர்த்தரும் நம்மோடு பேசுகிறதில்லை. நம்மோடு யார் பேசுவார்? வெளிப்படுத்துகிற கர்த்தர். அவர்தான் நம்மோடு பேசுவார். ஆகையினால் தெருவிலே இருக்கிற நீங்கள், அங்கேயும் கடவுள் இருக்கிறார், தெருவிலையும் கடவுள் இருக்கிறார். அது எந்த கடவுள்? எங்கும் வியாபித்திருக்கிற கடவுள் அங்க இருக்கிறார். அங்கிருந்து கட்டடத்துக்குள்ளே வருகிறீர்கள். இங்கு பிரசங்கம் செய்கிறோம், பாட்டு பாடுகிறோம். இங்கு கடவுள் யார்? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற கடவுள். இந்த வெளிப்படுத்துகிற கடவுள் சமூகம் உங்களோடு பேசுகிறது, உங்களை ஆற்றுகிறது, உங்களை தேற்றுகிறது. அதற்காகத்தான் நீங்க கட்டடத்துக்குள்ளே வந்தீர்கள். அப்படியானால் கர்த்தரோடு பேசியிருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்ற நிச்சயம் இருக்கிறதா அருமையானவர்களே? ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போகும்போது நீங்க வியாபித்திருக்கிற கடவுளை கண்டு திருப்தியோடு போய்விட்டீர்களா, அல்லது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற கடவுளை கண்டு அவர் உங்களோடு உறவாடி அவருடைய வார்த்தைகளை பெற்று நீங்கள் போயிருக்கிறீர்களா? யோசித்து பார்த்து நான் சொல்வது உங்களுக்கு விளங்குகிறதா? விளங்கவில்லை என்றால் நீங்க கொஞ்சம் தமிழ் படிச்சுட்டு வாங்க. நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன், கடவுள் எல்லா இடத்திலும் நிறைந்து காணப்படுகிறார். அதற்கு என்ன பெயர்? சர்வ வியாபி. சர்வ இடத்திலும் இருக்கக்கூடிய கடவுள் நம்மோடு பேசுகிறதில்லை, நம்மோடு இடைபடுகிறதில்லை, நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறதில்லை. யார் தான் இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறது? வெளிப்படுத்துகிற கடவுள் அல்லது வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் கடவுள்.
சபையிலே கர்த்தரை வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் கர்த்தரை வெளிப்படுத்துகிறார். சபையிலே ஆவியான தேவ வார்த்தைகளை கொண்டு வருகிறார். இவைகளை கேட்டுதான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரோடு நடக்கிறோம். இந்த வெளிப்படுத்துகிற கடவுள் இல்லாவிட்டால் நாம் யாரோடு திருப்தி அடைந்து விடுவோம்? எங்கும் வியாபித்திருக்கிற கடவுளோடு திருப்தி அடைந்து விடுவோம். அது விக்கிரக ஆராதனைக்கு நடத்திவிடும். கடவுளுடைய வெளிப்பாட்டை, கடவுள் பேசுவதை கேட்காமல், கடவுள் தொடுவதை உணராமல், கடவுள் தருவதை பெற்றுக்கொள்ளாமல், கடவுளுக்கும் நமக்கு உறவற்று நாம் இருப்போமானால் நம் கடவுள் இல்லாமல் இல்லை. அப்போதும் கடவுள் உண்டு. எந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார்? வியாபித்திருக்கிற கடவுள். அதனாலே நமக்கு எந்த லாபமும் இல்லை. நாம் யாராக மாறிவிடுவோம் சீக்கிரத்தில்? வியாபித்திருக்கிற கடவுளுக்கு வெளிப்பாடு இல்லாதனாலே பல உருவம் கொடுக்கிறோம். காற்றை கடவுள் என்போம், மரத்தை கடவுள் என்போம், மலையை கடவுள் என்போம். இப்படி மனிதன் தவறி போய் விடுகிறான். என்னை கேட்கும் அருமையான சகோதரி சகோதரியே, இந்த ஆராதனை முடிந்து நீ வீட்டுக்கு போகும்போது ஒரு கேள்வி, உன்னோடு கர்த்தர் என்ன பேசினார்? நீ என்ன சொல்வாய்? கர்த்தர் உன்னோடு பேசின வார்த்தை என்ன? கர்த்தர் என்னோடு பேசினதா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு கடைசியில் சொன்னார். அதில் நல்ல ஆறுதல் கிடைத்தது. என் பிரியமான சபையே, இந்த கட்டடத்துக்குள் வந்து if you fail to have an encounter with God, your experience in the church is futile. இந்த சபையிலே உன் அனுபவம் வீணாய் போய்விடும். ஆகையினால் தேவனோடு உறவாடி கர்த்தரோடு நெருங்கி இருந்து தேவன் பேசுகிற வார்த்தைகளை நீ எடுக்காவிட்டால் ஆராதனையே விக்கிரக ஆராதனை. கர்த்தரோடு பேசுகிற சத்தம் கேட்காமல், தேவனோடு உறவாடாமல், தேவனோடு எந்த அனுபவம் இல்லாமல் நாம் எழுந்து போவோமானால் நாம் விக்கிரக ஆராதனைக்காரர்களாகவே இருக்கிறோம். அருமையானவர்களே, இப்போது நான் ஒரு சில காரியத்தை சொல்லி காட்ட விரும்புகிறேன். விக்கிரகங்கள் எப்படி வருகின்றன என்று. பொதுவாக நாம் கர்த்தரோடு இருக்கிறோம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? நான் ஊழியம் செய்கிறேன். நான் என்னை பொறுத்த நான் ஊழியம் செய்கிறேன். என் தாயாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் ஊழியம் செய்வதனால். இப்போது என் தாயார் கர்த்தருக்குள் மரித்து இருக்கிறார்கள். இருக்கிற காலத்தில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஊழியம் செய்வதனாலே எல்லாருக்கும் ஒரு எண்ணம், பாஸ்டர் சுந்தர்ராஜ் ஒரு தேவ மனிதர், அவர் கர்த்தரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஊழியம் செய்வது தேவனோடு நாம் இருக்கிறோம் என்பதற்கு உத்தரவாதம் அல்ல. ஊழியம் தேவனோடு உறவில்லாமலும் செய்யலாம், ஜெபிக்காமலும் ஊழியம் செய்யலாம், வேதம் வாசிக்காமலும் ஊழியம் செய்யலாம். அப்படி ஊழியம் செய்தோமானால் ஊழியமே நம்முடைய விக்கிரக ஆராதனை. பிரியமானவர்களே, அநேக ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் விக்கிரக ஆராதனை. அவர்கள் ஜெபம் பண்ணாமல் மேடைக்கு போகிறார்கள், தங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்தாமல் போகிறார்கள், பழக்கப்பட்ட பிரசங்கத்தை பேசுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எவ்விதமாக கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால், லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். போதும். மூத்த குமாரன் வயலில் இருந்தான், ஊழியத்தில் இருந்தான். இளைய குமாரன் எங்கே இருந்தான்? கெட்ட குமாரன். நல்ல குமாரன் எங்கே இருக்கிறான்? வயலில் இருக்கிறான். வயலில் வேலை செய்வதை பார்த்தோன்னே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். உத்தமன் எவ்வளவு அருமையாய் வேலை செய்கிறான். இளையவன் இப்படி கெட்டு போனான், மூத்தவன் அருமையாய் வேலை செய்ய. வயலில் இருக்கிறான், தகப்பனோடு உறவற்றவன். வேலை செய்கிறவன் அவன் தகப்பனோடு பேசாதவன். அவன் தகப்பனோடு நேரம் செலவழிக்கிறது இல்லை. அவன் அந்த வயலில் தான் இருக்கிறான். தேவனுடைய வயலில் இருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம். தேவனோடு நேரம் செலவழிக்கிறோமா?
பிரசங்க மேடையில் செலவழிக்கிற நேரம் எவ்வளவு, கர்த்தரோடு செலவழிக்கிற நேரம் எவ்வளவு? நான் பிரசங்கம் பண்ணுகிற அருமை சகோதரர்களுக்கு சொல்லுவேன், how much time you spend for the Lord and with the Lord. தேவனுக்காக எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள், தேவனோடு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள். தேவனோடு நேரம் செலவழிக்காமல் தேவனுக்காக நேரத்தை செலவழிப்போமானால் அந்த அதுவே நமக்கு விக்கிரக ஆராதனை ஆகிவிடும். ஆகவே என் அருமை சபையே, விக்கிரகத்தை பார்த்தீர்களா? ஊழியமே, கர்த்தருக்கு சேவை செய்வதே ஒரு விக்கிரகமாக மாறி. அடுத்ததாக புத்தகமாய் வாசிக்கிறது. என் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை பார்ப்பீர்கள். சர் வால்டர் ஸ்காட் என்பவர் தன்னுடைய லைப்ரரியிலே உட்கார்ந்திருந்தார். அப்போது தன்னுடைய அசிஸ்டண்டை பார்த்து சொல்லுகிறார், போய் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வா என்று. அவன் சொல்லுகிறான், ever so many books are there, which book I have to find? எவ்வளவோ புத்தகம் இருக்கிறது, எந்த புத்தகத்தை கொண்டு வர? வால்டர் ஸ்காட் சொல்லுகிறார், புத்தகம் என்று நான் சொல்வேனானால் that denotes Bible only. அது வேத புத்தகம் மாத்திரமே. 1000 புத்தகங்களை ஒருவன் படித்திருக்கலாம், ஆனால் வேதத்தை படிக்காதவன் வேத அறிவற்றவன். ஆகையினால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேத புத்தகத்தையே நீங்கள் நிறைய வாசிக்கலாம். ஆனால் வேதத்தை வாசிப்பதனால உங்களுடைய லாபம் என்ன? எதற்காக வேதம் வாசிக்கிறீர்கள்? அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சீக்கிரமாய் வாசி. அந்த வேத எழுத்துக்கள் தேவனுடைய சாயல். வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்கள் ஆத்துமா மர்வம் அடைந்து நீங்கள் நற்குணசாலிகளாய் மாறுகிறீர்கள். வேதத்தின் எழுத்துக்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கின்றன. வேத எழுத்துக்கள் அனுபவங்களாக மாறுகின்றன. நீங்கள் நற்குணசாலிகளாய் மாறுகிறீர்கள். இன்று காலையிலே வேதம் வாசித்தீர்களே, அதனாலே உங்களுக்கு என்ன லாபம்? நேற்று வாசித்ததனாலே உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன? அருமையானவர்களே, நேற்று நான் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், அந்த பிரேத துணியை தூர எறி என்று. அது எனக்கு பேசியது. என்னதான் உயிர்த்து எழுந்தாலும் அந்த பிரேத துணியை இருந்த நிமித்தமாக வெளியே வர முடியவில்லை லாசர். அதுபோல எனக்குள்ளே சில அவநம்பிக்கைகள், எனக்குள்ளே சில சந்தேகங்கள், எனக்குள்ளே சில பயங்கள் என்னை வெளியே கொண்டு வர தடுக்கின்றன. அந்த பிரேத துணியை தூக்கி தூர எறி என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார். அது எனக்கு விடுதலையாக அமைந்தது. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, வேதத்தை கடமைக்காக வாசிக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு அவை பிரயோஜனப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இன்று காலையிலே வேதம் வாசித்தீர்களா? ஆராதனைக்கு வருவதற்கு முன்பு உங்கள் பிள்ளைகள் வேதம் வாசித்தார்களா? கொஞ்சம் யோசியுங்கள். வேதத்தை தூரமாய் வைத்த குடும்பங்கள் தேவனுக்கு தூரமாய் போய்விடும். ஆகையினாலே வாசிக்காமல் இருப்பது குற்றம், சடங்காச்சாரமாக வாசிப்பது அதை விட குற்றம். நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். ஆகையினால் இதனால் வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் அசைவாட வாசியுங்கள். உங்கள் ஆத்மாவுக்கு ஆகாரம் உண்டாகும்படி வாசியுங்கள். உங்கள் ஆவி உயிர் வர வாசியுங்கள். அதுதான். மற்றபடி வாசிப்பதே விக்கிரகம். யுவர் பைபிள் ஹஸ் பிகம் யுவர் ஐடால். வேத புத்தகமே விக்கிரகமாய் மாறிவிடும் வெளிப்பாடு இல்லாமல் வாசித்தீர்களா? அருமையானவர்களே, ஒரு கல்லூரியிலே ஒரு வாலிப பெண் இருந்தாள். அந்த கல்லூரியில் நிறைய வாலிப பிள்ளைகள் இருந்தார்கள். நிறைய பிள்ளைகள் கெட்டு போறார்கள். இந்த பெண் தன் பரிசுத்தத்தை காத்துக் கொண்டார்.
எல்லாருக்கும் மத்தியிலும் இவளை தெரியும். இவள் கற்புள்ள ஒரு பெண். எளிதிலே அந்த பாவத்தை செய்யாதவள், செய்ய முடியாது. அவ்வளவு கட்டுப்பாட்டிலே உள்ளவள். அதனாலே ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் அவளை பற்றி சொல்லும்போது த மோஸ்ட் டிசிப்ளின் பர்சன், ரொம்ப ஒழுக்கமுள்ள ஒரு பெண் என்று மெச்சிக்கொள்வார்கள். இந்த பெண்ணுக்கு எங்கு பார்த்தாலும் இந்த ஒரு பெருமை, நான் இந்த பாவத்தில் நான் விழவே மாட்டேன், இந்த பாவத்தில் என்னை யாரும் விழத்தட்ட முடியாது. இந்த பெருமையே அவளுக்கு விக்கிரகமாயிற்று. அவளுடைய ஒழுக்க வாழ்க்கையே அவளுக்கு விக்கிரகம். கிருபையினாலே இந்த வாழ்க்கை கிடைத்தது எண்ணாதபடி தன் கிரியையினாலே பரிசுத்தம் அடைந்தோம் என்று எண்ணி அவள் பெருமைப்பட்டுக் கொண்டே இருந்தாள். அருமையானவளுடைய வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 3:12, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன், நான் முழுவதும் பரிசுத்தம் அடைந்து விட்டேன் என்று எண்ணாதீர்கள். திடீரென்று பிரசங்கியார் சென்னையிலிருந்து சொல்லுகிறார், I am a rare commodity, suck power from me, if you look at me you will be healed. I am not an ordinary person, I am different. அருமையானவர்களே, இத்தனையும் உண்மையாக இருக்குமானால் அடைந்தாயிற்று தேறினே என்று எண்ணாதபடி வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன். இன்னும் நான் எதை பிடித்துக் கொள்ள வேண்டும்? பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் இருக்க கடமை, அதை நோக்கி போக வேண்டும். மற்றபடி என் பரிசுத்தம் போதும் என்று எப்போது எண்ணுகிறோமோ அப்போது பரிசுத்தமை விக்கிரகமாக மாறிவிடுகிறார். என் ஒழுக்கம் போதும் என்று எண்ணினால் அந்த ஒழுக்கமே விக்கிரகமாக மாறிவிடுகிறது. ஆகையினால் கருத்தில்லாத வேத வாசிப்பு, அனுபவ ரீதியாக இல்லாத வேத வாசிப்பு விக்கிரகம். உயர்த்துகிற ஒழுக்கம் விக்கிரகம். அருமையானவர்களே, இன்று 2 சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இவையெல்லாம் நீங்க வீட்டில் போய் யோசிக்க வேண்டும். வில்லியம் என்ற மனோதத்துவ நிபுணர் 3000 பேரை ஆராய்ச்சி செய்தார். 3000 பேரை கூப்பிட்டு ஒரு ஆராய்ச்சி செய்கிறார். என்ன ஆராய்ச்சி என்றால், ஒவ்வொரு மனிதனும் ஒரு கேள்விதான், நீங்கள் எதற்காக வாழ்கிறீர்கள்? இந்த கேள்வியை கேட்கிறார் ஒவ்வொருவிடமும். அப்போது ஒவ்வொருவரும் சொன்ன பதில், ஒரு நல்ல காலம் வரும் என்று எதிர்பார்த்து வாழ்கிறேன். I am waiting for a good future. I am awaiting the better days. நல்ல நாட்கள் எனக்கு வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன். இதுதான் 3000 பேரும் சொன்னது. அப்படியானால் அந்த 3000 பேருடைய நம்பிக்கை எது? வருங்காலம். வருங்காலத்தையே நம்பி வாழுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றைக்கும் கர்த்தருக்கு இடம் உண்டு. இன்றைக்கும் அவர் கிரியை செய்ய முடியும். நாளை தான் கர்த்தர் கிரியை செய்வார் என்று ஒரு நம்பிக்கையை வைத்துக் கொண்டு, எனக்கு பெட்டர் டேஸ் ஆர் கமிங். யாரையும் சில பேரை பாருங்கள், எனக்கு ஒரு நல்ல காலம் வரும். நல்ல காலம் வருமல்ல, நான் இப்பொழுதே நல்ல காலத்தில் தான் இருக்கிறேன். என் கர்த்தர் என்னை நல்ல காலத்தில் தான் வைத்திருக்கிறார். என் கர்த்தர் என்னோடு இருப்பது நல்ல காலம். Which is a better day. Today is the better day. ஆம் பிரியமானவர்களே, அதை விட்டு வருங்காலத்தையே நம்பி நம்பி வாழ்வது வருங்காலம் விக்கிரகமாய் போய்விட்டது. அநேக பேருக்கு வருங்காலம் விக்கிரகம். அவர்கள் வருங்காலம் என்ற பொற்சலைக்கு நிகழ்காலத்தை பலியிடுகிறார்கள். என் அருமையான சகோதரி சகோதரி, வருங்காலம் வருங்காலம் என்று எதிர்காலத்தையே எதிர்நோக்கி
இன்றைக்குள்ள நாட்களை வீணாக்கி போடாதீர்கள். இந்த நாள் தேவன் உனக்கு கொடுத்த அருமையான நாட்கள். இந்த நாட்களை கர்த்தரை துதிப்பதும் நன்றி செலுத்துவதிலும் ஜெபிப்பதிலும் தேவ சமூகத்தை உணர்வதிலும் நீ செலவழி. அதை செய்யாதபடி எதிர்காலத்தில் நம்பிக்கை வைப்பாயானால் அந்த எதிர்காலமே உனக்கு விக்கிரகமாய் மாறிவிடும். நான் செய்தியை முடிக்கிறேன். அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறி போனார்கள். இன்றைய சபையிலே என்னென்ன விக்கிரகங்கள் இருக்கின்றன என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எவைகளெல்லாம் விக்கிரகங்களாக இருக்கின்றன? ஊழியம் விக்கிரகமாய் மாறிவிடும், வேத வாசிப்பு விக்கிரகமாய் மாறிவிடும், ஒழுக்கமான வாழ்க்கையை விக்கிரகமாக மாறிவிடும், எதிர்கால நம்பிக்கையை விக்கிரகமாய் மாறிவிடும். இவைகள் எல்லாம் விக்கிரகங்கள் அல்ல, விக்கிரகங்களாய் மாறிவிடும். அப்படி மாறாதபடி காத்துக்கொள்ளுங்கள். விக்கிரக ஆராதனைக்காரர்களாக ஆகாதீர்கள் என்று பரிசுத்த பவுல் நம்மை எச்சரித்திருக்கிறார். நான் சொல்கிற வார்த்தைகள் உங்களுக்கு விளங்குகிறதா? நீங்கள் கவனமாய் வீட்டில் போய் யோசியுங்கள். இப்போது கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன், விக்கிரகத்தை உடைப்பதில் வல்லவர் இயேசு. பத்ம தீவுக்கு இயேசு வருகிறார். அங்கு யோவான் ஸ்நானகனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 10 வசனம். பன்னிரண்டாம் வசனம் வாசியுங்கள். போதும், திரும்பு என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. பத்மதீவிலே ஒரு சத்தம், திரும்பு. உலகத்தை பார்த்து இருக்கிற நீ திரும்பு. சம்பிரதாயங்களை பார்த்திருக்கிற நீ திரும்பு. சடங்காச்சாரங்களை பார்த்திருக்கிற நீ திரும்பு. உலக வழிபாட்டை பார்த்திருக்கிற நீ திரும்பு. பாவ வழிகளை நோக்கி பார்க்கிற நீ திரும்பு. யோவானுக்கல்ல, சபைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு என்று சபைக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. உலகமானது தேவனை விட்டு விலகி இருக்கிறது. அதற்கு மனம் திரும்பபடி சத்தத்தை கர்த்தர் துணிக்கவில்லை. யாரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் மனம் திரும்பு என்று? சபையை பார்த்து. ஏனென்றால் சபை உலகத்தை பார்த்து நிற்கிறது, உலக வழிபாட்டை பார்த்து நிற்கிறது, பாவ வழிகளை பார்த்து நிற்கிறது. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், திரும்பு, மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த நாளில் நமக்கு சொல்லப்படுகிற பெரிய சத்தம் இதுதான். நீ திரும்பி பார். இந்த உலகத்தையே பார்த்து கொண்டிராது. இந்த உலகத்தின் பார்வை விக்கிரக ஆராதனை. இன்றைக்கு சபைகள் நடக்கிறது விக்கிரக ஆராதனைகள். பரிசுத்தாவின் வெளிப்பாடு இல்லாத பிரசங்கங்கள், மனம் போல அபத்தமான பேச்சுகள், தேவ வல்லமையற்ற ஊழியங்கள். இப்படியாய் இருக்கும்போது தேவன் சொல்லுகிறார், திரும்பு, என்னை நோக்கி பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, யோவான் திரும்பி பார்க்கிறான். 17 அதிகாரம் 17 வசனம் என்ன சொல்கிறது? வாசியுங்கள். 17 வசனம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 17 வசனம். செத்தவன் போல விழுந்தேன். ஆம், இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை கண்ட பிறகு சாதாரணமாய் நாம் ஜீவிக்க முடியாது. இப்போது திரும்பு என்று சொன்னவுடனே யோவான் திரும்பி பார்த்தபோது பழைய யோவானால் அவனால் இருக்க முடியவில்லை. செத்தவன் போல கீழே விழுந்தான். செத்து விடவில்லை, செத்தவன் போல விழுந்தான். நாமும் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக சந்தித்திருப்போமானால் நம்முடைய பாவ சுவாபங்கள் சாக வேண்டும், நம்முடைய உலக ஆசைகள் சாக வேண்டும், மாம்ச இச்சைகள் சாக வேண்டும். அப்படி செத்தது போல நாம் விழ வேண்டும். அதுதான் தேவனுடைய பிரசன்னம்.
அந்த வல்லமை உள்ள பிரசன்னத்தில் நாம் இருப்போமானால் நாம் விக்கிரக ஆராதனைக்கு போகவே மாட்டோம். இந்த பிரசன்னத்தை அவருக்கு காண்பித்தார். என்னுடைய சமூகத்தை நீ உணர்வாயானால் யோவானே என் மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்க முடியாது, என்னோடு கூட நடக்க முடியாது, நீ செத்தமன் போல விழ வேண்டியது இருக்கும். என் பிரியமான சபையே, இதுதான் தேவனோடு உறவாடுகிற உன்னத வாழ்க்கையின் விளைவு. உலகத்தை பொறுத்தவரை செத்தவன் போல மாறிவிடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிற நாம் இந்த உலகத்தை பொறுத்தவரை செத்தவர்கள். அதுதான் இயேசுவை உண்மையாக வழிபடுகிற மனிதனுடைய மாற்றம். பிரியமானவர்களே, இந்த யோவான் இயேசுவோடு நடந்தவன், இயேசுவோடு நெருக்கமாய் இருந்தவன், உமது வலது பக்கத்தில் நான் அமர வேண்டும் என்று கேட்டவன், அவருடைய மார்பில் கூட சாய்ந்தவன் என்று சொல்வார்கள். இத்தனை அனுபவங்களை பெற்ற அவனை பார்த்து ஒரு கேள்வி, யோவான், நீ பூமியிலே கர்த்தரோடு நடந்தாய், எத்தனை அற்புதங்களை கண்டாய், உயிர்த்தெழுந்த கல்லறைக்குள்ள முதலாவது ஓடி போய் எட்டி பார்த்தது நீதான், ஆண்டவருடைய வலது பக்கத்தில் உட்காரப்பட ஆசைப்பட்டது நீ, உன்னிடத்தில் தான் அவர் தன் தாயை கூட ஒப்படைத்தார், இவ்வளவு சாக்கியம் பெற்ற நீ ஏன் கீழே விழுந்தாய்? யோவான் சொல்லுகிறார், நான் கீழே விழுந்தது தேவனுடைய பல்கலைக்கழகத்தில் நான் பெற்ற மிகப்பெரிய பாடம், நான் தேவனிடத்தில் கற்ற மிகப்பெரிய பாடம். நீ சொல்கிறாய் அல்லவா, அற்புதத்தை கண்டேன், மார்பிலே சாய்ந்திருந்தேன், கூட நடந்தேன் என்று. அது என்ன தெரியுமா? ப்ரீ ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ். பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு முன்பு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற, அதுதான் நான் இயேசுவோடு சிலுவைக்கு முன்பு நடந்த நடைகள். அவர் அற்புதம் செய்யும் போது கூட நடந்தது ப்ரீ ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ். பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்வதற்கு முன்பு உள்ள அனுபவம். இப்பொழுது நான் ஒரு பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியாக இருக்கிறேன். எதிலே? உபத்திரவங்களிலும் சங்கடங்களிலும் கண்ணீரிலும் நான் வேதத்தை கற்றிருக்கிறேன் என்றார். இதுதான் நமக்கு பாடம். இந்த பாடத்தை கற்றுக்கொள்வோம், இந்த பாடத்தின்படி ஜீவிப்போம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். என் அருமையான சகோதரனை, வீட்டிற்கு சென்ற உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேள். எங்கே இருந்து வருகிறாய்? நான் ஆலயத்திலிருந்து வருகிறேன். அங்கு யாரை பார்த்தாய்? இயேசுவை பார்த்தேன். அவர் உனக்கு என்ன சொன்னார்? மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கை வாழ் என்று சொல்லி இருந்தார். வேறு என்ன சொன்னார்? விக்கிரக ஆராதனைக்காரனாய் மாறாதே என்று சொன்னார். எதை விக்கிரகம் என்றார்? அவரோடு உறவு இல்லாத ஊழியத்தை விக்கிரகம் என்றார். அவருடைய வெளிப்பாடு இல்லாத வேத வாசிப்பை விக்கிரகம் என்றார். அவருக்குள் வாஞ்சையா இராத ஒழுக்கத்தை விக்கிரகம் என்றார். விசுவாசம் இல்லாத எதிர்கால நம்பிக்கையை விக்கிரகம் என்றார். என் அருமையான சகோதரனே, நன்றாக யோசி. விக்கிரகத்தை விட்டு விலகு. ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுதுகொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் அவர் சமூகம் உன்னை தாங்கும், அவர் சமூகம் நடக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.